வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 11. சிவபெருமான் ஸ்ரீராமருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அரசர்களிலேயே சிறந்த ராமா, ஜீவன் அந்த உடலை விட்ட பிறகு ஏற்படும் கதியையும் வேறு உலகம் செல்லுதலையும் பற்றி கூறுகின்றேன். நன்கு கேட்டு தெரிந்து கொள்வீராக. ஒருவன் எதை சாப்பிடுகிறானோ, எதை அருந்துகிறானோ, அவற்றின் சாரமான சக்தியினால் கண்ணுக்கு தெரியும் அவனது உடலுக்கும் கண்ணுக்கு தெரியாத அவனது உடலுக்கும், அதாவது சூட்சும உடல், புதிதாக பற்று ஏற்படுகின்றது. அதனால் உடலில் பிராணன் நிலை பெற்று இருக்கின்றது. சற்று விளக்கமாக பார்ப்போமா? உடல் என்று நாம் கூறுகின்ற சரீரம் 3 வகைப்படும். 1 ஸ்தூல சரீரம், 2 சூட்சும சரீரம், 3 காரண சரீரம். முதல் ஸ்தூல சரீரம் அது என்னவென்று பார்ப்போமா? நாம் பார்க்கின்ற நமது உடல், கண், காது, மூக்கு, கை, கால் என்கிற உறுப்புகள் அடங்கியதும், உயரம், நிறம், பருமன் என்பவையெல்லாம் கொண்டதுமாக இந்த உடல் ஸ்தூல சரீரம் என்று அழைக்கப்படும். அடுத்து சூட்சும சரீரம். இது கண்ணுக்கு தெரியாது. இதை லிங்க சரீரம் என்றும் கூறுவார்கள். நம்முடைய செவியும் அதன் கேட்கும் தன்மையும், நம்முடைய கண்ணும் அதன் பார்க்கும் தன்மையும், நம்முடைய நாக்கும் அதன் சுவை உணரும் தன்மையும், நம்முடைய மூக்கும் அது முகரும் தன்மையும், நம்முடைய தோளும் அதன் தொடு உணர்ச்சி தன்மையும், நம்முடைய கைகளும் அது ஒன்றை செய்யும் தன்மையும், நம்முடைய கால்களும் அது நடப்பதும் நிற்பதும் ஓடுவதுமான தன்மையும், நம்முடைய வாயும் அது பேசும் தன்மையும், நம்முடைய குதமும் மல ஜலங்களை கழிக்கும் தன்மையும், நம்முடைய மர்மஸ்தானமும் அதன் சிறுநீர், சுக்லம், சுரோனிதம் ஆகியவைகளை விடுத்து ஆனந்தம் அடைவிக்கும் தன்மையும். இதை அடுத்து பஞ்ச பிராணன்கள் என்று அழைக்கப்படும் இதயத்தானத்தில் இருந்தபடி மூக்கின் வழியாக சுவாசித்து பசி தாகங்களை ஏற்படுத்துவதும் சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கச் செய்வதுமான பிராணவாயுவும், குதத்தை பற்றி நின்று மல மூத்திரங்களை அதுவும் ரேதஸையும் வெளியில் தள்ளும் அபான வாயுவும், கழுத்து பகுதியில் இருந்தபடி சாப்பிட்டதை விழுங்கும்படி செய்வதும், உணவின் சாரத்தை நாடிகளுக்குள் வியாபிக்கச் செய்வதும், சப்தத்தோடு கலந்து குரல் ஓசை எழுப்புவதுமான உதான வாயுவும், அடுத்து நாபிஸ்தானத்திலிருந்து உதான வாயுவால் அனுப்பப்பட்ட உணவின் ரசத்தை நாடிகளுக்கு சமமாக அனுப்பும் சமான வாயுவும், உடல் முழுவதும் வியாபித்து தொடுவதை உணரச் செய்வதும், சாப்பிட்ட உணவை சக்கை வேறு சாறு வேறு ஆக்குவதுமான வேலையை செய்யும் வியான வாயுவும், அடுத்து மனமும் அதற்கடுத்து புத்தியும் ஆகிய இந்த 17 சேர்ந்ததற்கு சூட்சும சரீரம் என்று பெயர். இந்த சரீரம் கண்களுக்கு புலப்படாததாக, கைகளால் தொட்டு உணர முடியாததாக நமது உடலுக்குள்ளேயே, அதாவது ஸ்தூல சரீரம் எனப்படும் நமது உடலுக்குள்ளேயே இருப்பது. அடுத்து காரண சரீரம். அஞ்ஞானமே காரண சரீரம். பிறப்புக்கும் இறப்புக்கும், சுகத்திற்கும் துக்கத்திற்கும் இதுவே காரணம். நம்முடைய ஸ்தூல உடல் சாப்பாடு இல்லாவிட்டால் அழிந்து போகும். வயோதிகம் ஏற்பட்டாலும் அழிந்து போகும். வியாதியினாலும் அழிந்து போகும். ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள 27 அம்சங்கள் சேர்ந்த சூட்சும சரீரமானது காமம், குரோதம், துவேஷம், பாசம் முதலானவற்றால்
வளரும். அவை அழிந்துவிட்டால் சூட்சும சரீரமும் அழிந்து போகும். காரண சரீரமானது நான், எனது எனும் எண்ணங்களால் நாளுக்கு நாள் வளரும். அவை அழிந்தால் அதுவும் அழிந்து போகும். ஆக காரண சரீரமும் சூட்சும சரீரமும் அழிந்தால்தான் நமக்கு முக்தி மோட்சம் கிட்டும் என்கிறார்கள். மேற்படி ஸ்லோகத்தில் பகவான் உண்ணும் உணவினாலும் பருகும் பானத்தாலும் ஒருவனது ஸ்தூல உடலுக்கும் சூட்சும உடலுக்கும் புதிது புதிதாக பற்று ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறார். உண்ணும் உணவினாலேயே நம்முடைய இந்த உடல் உயிரோடு ஒட்டி இருக்கின்றது என்பதை பற்றியும் பேசுகின்றார். அடுத்து, நோயினாலாவது முதுமையினாலாவது கபத்தால் ஆவது வயிற்றிலுள்ள அக்னியானது அடக்கப்படுகின்றது. அதனால் சாப்பிட்டதும் அருந்தியதுமான உணவு போதுமானபடி ஜீரணிக்காது. இங்கு சற்று விளக்கமாக பார்ப்போமா? நமது வயிற்றில் ஜாடராக்னி, அதாவது ஜடாரக்னி என்றும் அழைப்பார்கள், அது அக்னி இருக்கின்றது. நாம் சாப்பிட்ட உணவை அந்த அக்னிதான் பக்குவப்படுத்தி ஜீரணமயமாக்குகின்றது. முதுமையிலும் நோய்வாய்ப்பட்ட காலத்திலும் கபம் அதிகரித்திருக்கும் போதும் அந்த அக்னி அடங்கியதாகிவிடும். எனவே ஜீரணத்தன்மை குறைந்துவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாடராக்னி அடங்கிவிடுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜீரணம் ஆகாது, பசியும் ஏற்படாது. அன்னபானங்கள் ரசமாக்கப்படாததால் தாதுக்கள் வற்றி போகின்றன. உடலில் அன்னபான ரசத்தினாலேயே வாயுக்கள் தாது விருத்தி செய்கின்றன. அன்னபான ரசங்களை சமமாக நாடிகளில் செலுத்துகின்ற வாயு அது சமானமாக செலுத்துவதாலேயே சமானவாயு என்று கூறப்படுகின்றது. அஜீரணம் ஏற்படும் போது அன்னபான ரசங்கள் கிடைக்காமல் போவதால் பழுத்த பழம் தானாகவே மரத்திலிருந்து விழுவது போல உடலிலிருந்தும் சூட்சும உடல் வெளியேறுகின்றது. ஜீவன் அதன் இடத்திலிருந்து இந்திரியங்களின் வாசனைகளையும் அத்தியாத்மிகம் முதலானவற்றையும் ஆக்கர்ஷித்து கொண்டு இதய கமலத்தில் ஒன்றாகி விடுகின்றது. பிறகு பிராணவாயுவானது வெளிப்படுவதற்கு தயாராகி மற்ற 9 வாயுக்களோடும் சேர்ந்து கொண்டு மேல் நோக்கிய சுவாசம் உடையதாக ஆகின்றது. அந்த ஜீவன் இப்படியான பிராணவாயுவோடு கூடியவனாக இருக்கிறான். விஞ்ஞான ஆத்மா கற்ற வித்தை, செய்த கர்ம வினை முதலியவைகளோடும் தான் அனுபவித்த விஷயங்களில் எஞ்சி நிற்கும் பதிவு தொடர்புகளோடும் கூடியவனாக விழிப்பு நிலையில் உள்ள ஆத்மாவை பற்றி கொண்டு நாடிகளின் வழியை அடைந்து கண்களின் வழியாகவாவது தலை வழியாகவாவது வெளியே செல்லுகின்றான். 2 அற்றதான ஆத்ம நிலைக்கு விஞ்ஞான ஆத்மா என்பது இங்கு பெயராகும். அடுத்து, ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு கொண்டு போகப்படும் குடமானது எங்கும் ஆகாச பூர்ணமாகவே உள்ளது. அதிலுள்ள ஆகாசம் குடா ஆகாசம் என்று பெயர் பெறுகின்றது. அதுபோல சூட்சும சரீரம் பரமாத்மாவின் கர்ம வினைக்கு தக்கபடி மீண்டும் வேறு உடலை அடைகின்றது. மீன் நதியில் இக்கரைக்கும் அக்கரைக்குமாக சஞ்சரிப்பது போல ஜீவன் மோட்சம் வரையில் இவ்வாறெல்லாம் சஞ்சரிக்கின்றது. சற்று விளக்கமாக பார்ப்போமா? ஒரு குடம் காலியாக இருக்கின்றது. அதை குடாகாசம் என்கிறோம். குடத்தை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போய் வைக்கிறோம். அதனால் குடாகாசத்துக்கு என்ன நேர்ந்துவிடும்? ஒன்றுமில்லை. இடம் மாறினாலும் குடாகாசம் குடாகாசமாகவே இருக்கும். அதுபோல ஜீவனின் கர்ம வினைக்கு ஏற்ப சூட்சும சரீரம் மீண்டும் வேறு ஒரு ஸ்தூல உடலை ஏற்கின்றது. மீன் நதியில் இக்கரைக்கும் அக்கரைக்குமாக நீந்தி கொண்டிருக்கும். அதைப்போல மோட்சம் அடைகின்ற வரையிலும் ஜீவன்
பிறப்பு மரணம், மீண்டும் பிறப்பு மரணம் என்று இருந்து கொண்டே இருக்கின்றது. ஜீவன் பாவத்தின் பலனை அனுபவிக்க வேண்டியிருந்தால் யாதனா சரீரம் என்னும் காற்று வடிவமான சரீரத்தை பெற்று யமதூதர்களால் அடக்கப்பட்டவனாக நரகங்களை மட்டுமே அடைவான். எப்போதும் யாகம் செய்தல், குலம் வெட்டுதல் போன்ற நற்கர்மங்களை செய்த ஜீவன் இறுதியில் அவன் பூஜித்த அக்னியை ஏதுவாக கொண்டு யமதூதரை பின்பற்றி பித்ருலோகத்தை அடைகின்றான். தூம தேவதை, ராத்திரி தேவதை, கிருஷ்ணபட்ச தேவதை, தட்சியான தேவதை இவர்களை முன்னிட்டு கொண்டு பித்ருலோகத்தை அடைகின்றான். பின்பு சந்திரலோகத்தில் அமிர்தமயமான திவ்ய தேகத்தை பெற்று பெரும் போக சுகங்களையும் அனுபவிக்கின்றான். சந்திர உலகில் இந்த ஜீவன் சந்திரனுக்கு நிகராக இருந்து எதுவரை அங்கு இருக்கத்தக்க புண்ணிய பலன் உள்ளதோ அதுவரை அங்கு வசிக்கும். பிறகு மீதியுள்ள கர்மவினையை அனுபவிக்க இங்கிருந்து எந்த வழியாக போனதோ அதே வழியாக திரும்பி வரும். இங்கு சற்று விளக்கமாக பார்ப்போமா? புண்ணிய கர்மங்களின் நற்பயனை அனுபவிக்க சந்திரலோகம் கிடைக்கிறது. கர்மவினையோ 3 வகையாக சேர்த்து வைத்துள்ளது. இந்த பிறவியில் அனுபவிக்க அதிலிருந்து எடுத்து வந்துள்ளது. இந்த பிறவியில் புதிதாக சேர்க்கின்றது என்று உள்ளது. எனவே மொத்தமாக புண்ணியத்தையோ பாவத்தையோ அனுபவிக்க முடியாது. புண்ணிய பலனுக்கேற்ற நல் உலகமும் பாவத்துக்கேற்ற மற்ற பலனும் அனுபவிக்க வேண்டிதான் இருக்கும். புண்ணிய காரியங்களுக்குரிய புண்ணிய பலனை அனுபவித்த பிறகு சேர்த்து வைத்துள்ள வினை பயனை அனுபவிக்க மீண்டும் பூமிக்கு ஜீவன் வரத்தான் வேண்டும். புண்ணியத்தின் மிச்சமோ பாவத்தின் மிச்சமோ இல்லாமல் போன பிறகுதான் போவதும் வருவதுமான ஜீவனின் இந்த சஞ்சாரம் நின்று போய் முக்தி மோட்சம் கிட்டும் என்கிறார் சிவபெருமான். ஓகே மக்களே, இதுவரை சிவபெருமான் கூறிய ராமருக்கு கூறிய கருத்துக்களை எல்லாம் கேட்டோமல்லவா? இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.